வணக்கம் நண்பர்களே. காரைக்குடி சட்டமன்ற தொகுதி அப்படிங்கிறது இதுவரைக்கும் 16 தேர்தல்களை சந்திச்சிருக்கு. ஸோ இந்த காரைக்குடி சட்டமன்ற தொகுதி சிவகங்கை மாவட்டத்தில் இருக்குது. அது எல்லாருக்குமே தெரியும். பொதுவாக இந்த சட்டமன்ற தொகுதியில் அதிகமான செல்வந்தர்களும் முக்கியமாக அதிகமாக படித்தவங்களும் வாழ்கிறக்கூடிய ஒரு தொகுதி அப்படின்னு சொல்லலாம். நாட்டார்கள் அந்த காலத்திலேயே வெளிநாடுகளில் சம்பாதிச்சு ஒரு மிகப்பெரிய ஒரு செல்வந்தர்களாக இருக்கக்கூடிய ஒரு தொகுதி. எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க, காரைக்குடி அப்படின்னாலே செட்டிநாடு வீடுகள். இந்த ஏரியாவில் தொடங்குச்சுன்னா அடுத்த ஏரியாவில் தான் அந்த வீடுகளே முடியும். அந்தளவுக்கு மிக பிரம்மாண்டமான செல்வந்தர்கள் வாழ்கிற ஒரு தொகுதியில் இன்றைக்கி ஒரு 4 முனை போட்டிகளாக இருக்குது. அந்த 4 முனை போட்டிகள் அப்படின்னு சொல்கிற போது உண்மையிலேயே இந்த 4 பேரும் ஒவ்வொருக்கொருவர் சலச்சவங்க இல்லை, ஒருவர் குறைஞ்சவங்களும் இல்லை அப்படின்ற மாதிரி தோணுது. அதனால இந்த போட்டிகள் கடுமையாக இருக்கும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா பணம் கொடுக்காமல் சுலபமாக அந்த தேர்தல்களை சந்திக்க வேண்டிய ஒரு தொகுதியாகவும் இந்த தொகுதி இருக்குது. என்ன காரணம்னா, ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி படித்தவங்க அதிகமாக இருக்கிற போது இந்த வேட்பாளர்கள் கொடுக்குற 500 ரூபாயோ 1000 ரூபாயோ இவங்களுக்கு அது பெருசாக தெரியாது. ஸோ அதனால் பணம் அப்படின்றது அந்த இடத்துல அந்த வெற்றியை பெரிய அளவில் தீர்மானிக்காது, பெரிய அளவில் ஒரு தாக்கத்தையும் கொடுக்காது. ஸோ அந்த வகையில் 4 முனை போட்டிகள்னால் எந்தெந்த கட்சிகள் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, காங்கிரஸ் இன்னைக்கு சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கிறாரு மாங்குடி அவர்கள். ஸோ அவர் சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கிறதுனால அவர் கடந்த 5 ஆண்டுகளாக பல்வேறு விஷயங்களை செஞ்சுருக்கலாம், நிறையா விஷயங்கள் செஞ்சுருப்பார். அதனால் மக்கள் மத்தியில் ஒரு நீங்காத ஒரு இடத்தையும் பிடிச்சிருப்பார் மாங்குடி எம்எல்ஏ அவர்கள். அதுக்கப்புறமா நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள். இன்றைக்கி அவரை சொல்லணும் அப்படின்னா அவருக்கு அறிமுகமே தேவையில்லை அப்படின்னு சொல்லலாம். ஸோ ப்ரெஸ் மீட்டு அப்படின்னு சொன்னாலே அது சீமான் தான். அந்தளவுக்கு எங்கே போனாலும் செய்தியாளர்கள் கேட்குற ஒவ்வொரு கேள்விக்கும் ஒரு தரமான பதில்களை சொல்லிக்கிட்டு இருக்காரு. அவர் சில நேரங்களில் கோபத்தை வெளிப்படுத்தினாலும் அந்த கோபம் நியாயமானது அப்படின்னு நம்மளுக்கே தெரியும். ஸோ அந்த அளவில் சீமான் அவர்கள் இந்த காரைக்குடி சட்டமன்ற தொகுதியில் போட்டி போடுறாரு. முக்கியமாக சொல்லணும்னா இந்த காரைக்குடி அப்படிங்கிறது சிவகங்கை மாவட்டத்தில் இருக்குது. சீமானுடைய சொந்த ஊரும் சிவகங்கை மாவட்டம் அப்படிங்கிறதுனால ஒரு நல்ல ஒரு வரவேற்பை பெற்ற ஒரு மனிதனாகவும் சீமான் அவர்கள் இருக்கார். இன்னும் பல்வேறு நபர்களுக்கு நம்ம கால் பண்ணி அந்த சட்டமன்ற தொகுதியில் கேட்குற போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை காரைக்குடி சட்டமன்ற தொகுதியில் சீமான் அவர்கள் நிற்கிறது உண்மையிலே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரெண்டாவது சீமான் அவர்கள் நிறையா பிரச்சனைகளை பேசக்கூடியவர். இவரெல்லாம் சட்டமன்றத்துக்கு போனார்னா கண்டிப்பான முறையில் பிரச்சனையெல்லாம் பேசுவார். ஸோ இந்த வட்டம் அவரை நாங்கள் சட்டமன்றத்துக்கு அனுப்புறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம் அப்படின்ற மாதிரி அந்த ஆதரவாளர்கள் சொல்கிறாங்க. பொதுமக்களை தாண்டி அந்த நாம் தமிழர் கட்சியுடைய ஆதரவாளர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டாக்டர் பிரபு அவர்கள் நல்ல ஒரு மருத்துவர், ஒரு பல் மருத்துவராக இருக்கார். இன்றைக்கி தமிழக வெற்றி கழகத்தில் ரொம்ப ஆக்டிவாக செயல்படக்கூடிய ஒரு இளைஞராகவும் இருக்கிறாரு டாக்டர் பிரபு அவர்கள். ஸோ அதிகமான ஒரு படைப்பட்டாளத்தோட பல்வேறு நலத்திட்டங்களையும் அவர் கட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே பல்வேறு சமூக நல விஷயங்களை அவர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அதனால அவருக்கும் அதிகமான தொண்டர் படை பட்டாளம் அனைத்துமே இருக்குது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கிற போது தேர்போகி பாண்டியன் அவர்கள் அமமுக தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் அமமுக கட்சி போட்டி போட்டுக்கிட்டு இருக்கு. அதுக்குன்னு தனி சின்னம், குக்கர் சின்னம். ஸோ அந்த வகையில் தேர்போகி பாண்டியன் அவர்கள் இதே சட்டமன்ற தொகுதியில் 2021 போட்டி போட்டு 44,864 ஓட்டுகளும் பெற்றிருக்கிறாரு. ஸோ அதோடைய வீரியத்தை பார்த்தோம்னா உண்மையிலேயே அதுவுடைய வெற்றி வாய்ப்புகளும் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே அமமுக தனியாகவும் அதிமுக தனியாகவும் தான் 2021 தேர்தலை சந்தித்தாங்க. ஸோ அப்படி இருக்க போது இந்த தடவை அதிமுகவும் அமமுகவும் கூட்டணியில் இருக்காங்க. தேசிய ஜனநாயக கூட்டணி அப்படின்னு தாமரை, அதாவது பாஜக, இன்னும் பல்வேறு கட்சிகள் சேர்ந்து இருக்காங்க. ஸோ அந்த வகையில் பார்த்தோம்னா அவரும் பல்வேறு மக்களுடைய செல்வாக்க பெற்றவராகவும் இருக்கிறாரு. ஸோ இப்படி 4 முனை போட்டிகளாக இந்த காரைக்குடி சட்டமன்ற தொகுதி அப்படிங்கிறது இருக்குது. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மாங்குடி அவர்கள் நிறையா விஷயங்கள் செஞ்சுருப்பார், சிட்டிங் எம்எல்ஏவாக இருப்பார். அப்போ அந்த இடத்த தக்க வைக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் அவருக்கு இருக்குது. ஸோ இப்படி இருக்கிற இந்த 4 முனை போட்டிகளில் இதுவரைக்கும் இந்த காரைக்குடி சட்டமன்ற தொகுதி எத்தனை எம்எல்ஏக்களை சட்டமன்றத்துக்கு அனுப்பியிருக்காங்க, எந்தெந்த கட்சியிலேருந்து அனுப்பியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா மொத்தம் 16 எம்எல்ஏக்களை சட்டமன்றத்துக்கு அனுப்பியிருக்கிறாங்க. அதில் காங்கிரஸ், இந்திய தேசிய காங்கிரஸ்லேருந்து 5 சட்டமன்ற
உறுப்பினர்களும், அதிமுகவிலிருந்து 4 சட்டமன்ற உறுப்பினர்களும், திமுகவிலிருந்து 3 சட்டமன்ற உறுப்பினர்களும், பாஜக, தமிழ்நாடு மாநில காங்கிரஸ், முஸ்லீம் சுதந்திரா கட்சி இப்படின்னு ஒவ்வொரு கட்சிக்கும் தலா ஒரு சட்டமன்ற உறுப்பினர்களும் போயிருக்கிறாங்க. மொத்தம் 16 சட்டமன்ற உறுப்பினர்களை வந்து இந்த காரைக்குடி சட்டமன்ற தொகுதி சந்திச்சிருக்கு. ஸோ இப்படி இருக்கிற போது ஒவ்வொரு தேர்தலும் வந்து பல்வேறு கட்சி கூட்டணிகளோட ஒவ்வொரு மாற்றங்கள் வந்து வந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் பார்த்திங்கன்னா காங்கிரஸும் திமுகவும் தொடர்ந்து இந்த பகுதிகளில் வந்து அதிகமான தொகுதிகளை வந்து வெற்றி பெற்றிருக்கு. காங்கிரஸையும் திமுகவையும் பார்த்தோம்னா காங்கிரஸும் திமுகவும் சேர்ந்து இது வரைக்கும் 8 முறை வந்து வெற்றி பெற்றிருக்கு. அதிமுகவும் பாஜக, தமிழ்நாடு மாநில காங்கிரஸ் இந்த 3ஐயும் சேர்த்தோம் அப்படின்னா அதிமுக 4, பாஜக 1, தமிழ்நாடு மாநில காங்கிரஸ் 1. அப்போ 6 வேட்பாளர்களை வந்து அனுப்பியிருக்கு சட்டமன்றத்துக்கு. ஸோ இதுதான் வந்து 4 முனை போட்டிகளாக இருக்குது. ஸோ இந்த 2026 என்ன சொல்ல காத்திருக்குது, காலம் என்ன சொல்லும், மக்கள் யாரை தேர்ந்தெடுக்க போகிறாங்க, யார் வெற்றி வாகை சூடுவார் அப்படின்னு சொல்லி நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். இந்த 4 முனை போட்டிகளில் யார் வந்தாலும் உண்மையிலே நல்லவர்களாக தான் இருப்பாங்க. ஏன்னா அந்தளவுக்கு ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி ஆளுமை அப்படிங்கிறது இருக்குது. இதில் வெற்றி பெறக்கூடியவர்கள் உண்மையிலேயே மக்களுடைய அதிகமாக பேசக்கூடியவர்களாக இருப்பாங்க. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு ஆளுக்கு சலைச்சவங்க இல்லை அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அந்தளவுக்கு ஒரு தரமான ஒரு போட்டியாக, ஒரு ஸ்டார் தொகுதியாக வந்து இருக்குது இந்த காரைக்குடி சட்டமன்ற தொகுதி. ஸோ இது மாதிரி ஒவ்வொரு தொகுதியுடைய விவரங்களை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம். நான் உங்கள் மகேஸ்வரன்.